வணக்கம் நேர்களே. இப்போ டைம் வந்து 4 மணி. இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் விஜய் வந்து இன்னைக்கு ஆளுநரை சாயந்தரம் 6 மணிக்கு போய் சந்திக்க போறார் அப்படின்றது தான் வந்திருக்கக்கூடிய தகவல். ஸோ இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு? யார் யாரெல்லாம் விஜய்க்கு கூட்டணியில வர்றதுக்கு ஒத்துட்டு இருக்காங்க? விஜய் சிஎம் ஆகுறதுக்கு இன்னும் ஏதாவது முட்டுக்கட்டைகள் இருக்கா? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு சார்? காங்கிரஸ் பகிரங்கமா ஆதரவு தெரிவிச்சிட்டீங்க. இன்னைக்கு போராட்டமெல்லாம் நடத்தியிருக்கீங்க. விஜய் நீங்க வந்து ஆளுநரை எதிர்த்து போராட்டமெல்லாம் நடந்திருக்கு காங்கிரஸ் தரப்புல. இப்போ சிபிஐ, சிபிஎம் அவங்களுமே வந்து ஓகே சொல்லிட்டதா தகவல் வந்திருக்கு. இன்னும் விசிகே தரப்புல இருந்து தகவல் வரல அப்படிங்கிறது தான். அப்படி வந்துட்டா விஜய்க்கு ஒரு மெஜாரிட்டி கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் இருக்கிற தகவல். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு சார்? இது நடக்கிறது உண்மைதானா? முதல்ல வந்து இது உண்மை. எனக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் 2 பேர்ட்டையும் நான் பேசிட்டேன். ஓகே. சிபிஐலையும் பேசினேன், சிபிஎம்லேயும் பேசிட்டேன். ம். மத்தியானமே என்கிட்ட ஒரு மாதிரி ஆதரவு கொடுக்கறதா அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. ம். டெல்லியிலேருந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு நியூஸ் சொல்லிட்டாங்க. ம். பட் லோக்கல் டிசிஷன் காங்கிரஸ் மாதிரி. ம். அங்கே நாங்கள் ஓகே பட் நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லி ம். லோக்கலில் இன்றைக்கி மீட்டிங் போட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணி 2 பேருமே வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கறதா பேசியிருக்காங்க. ம். டெஃபினட்டாக எனக்கு தெரியும் சிபிஐஎம் வெளிலேருந்து கொடுப்பாங்கன்னு. சிபிஐ மினிஸ்ட்ரியில் இருப்பாங்களான்னு எனக்கு தெரில. பட் என்னோடய பர்சனல் கருத்து சிபிஐயும் மினிஸ்ட்ரியில் இருந்தால் பெட்டர். ஓகே. பிகாஸ் ஒரு மாரல் ப்ரெஷர் இருக்கும். சரியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்படி கிடையாது, ஏழைங்களை கவனிக்கணுங்கிற ப்ரெஷர் இருக்கும். ம். இது என்னோடய பர்சனல் ஃபீலிங். ம். ஒரு லெஃப்டிஸ்ட் பாலிசிஸ் கொஞ்சம் இருக்கும். இது வந்து சிபிஐ சிபிஎம் ரெண்டும் உள்ளே வரப்போகிறது நிச்சயமாயிடுச்சு. வெளியிலேருந்து சப்போர்ட்டா உள்ளேருந்து சப்போர்ட்டான்னு எனக்கு தெரியாது. நேற்றுலேருந்து திருமாவளவன் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து நான் முடிவெடுப்பேன். அவங்க ஓகேனா எனக்கும் ஓகே. ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அதை நாங்க கேட்போம்னு ஐயுஎம்எல் சொன்னாங்க. விடுதலை சிறுத்தைகள் தரப்புல இருந்து சொன்னாங்க. விடுதலை சிறுத்தைகள் அப்படி சொல்லலை. விடுதலை சிறுத்தைகள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் முடிவெடுப்போம், பேசி முடிவெடுப்போம், இடதுசாரிகளோட பேசி முடிவெடுப்போம். ஸோ இடதுசாரிகள் இன்றைக்கி முடிவு எடுத்திருக்காங்க. டெஃபினட்டாக அவங்களோட பேசி இவரும் முடிவெடுப்பாருன்னு நம்ம நினைக்கிறோம். இட் இஸ் நாட் குவெஸ்ட். இப்போ நிறைய பேர் என்கிட்ட என்ன கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் என்கிட்ட என்ன கேட்டார்னா, அவர் எங்களை மதிக்கவே இல்லை, எங்களை மரியாதை கொடுக்கலன்னு. ஸோ நான் விஜய்க்கு ஜவாப் சொல்லணுங்கிற மாதிரி நான் அப்புறம் நான் கேட்டேன், என்னப்பா நான் என்ன போய் பதில் சொல்கிறேன்னா, இப்போ நீ தாங்க எங்களுக்கு தமிழ் ஆள், நீங்கள் தான் பதில் சொல்லணுன்னாரு. எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர், அதனால அதை சொன்னார். பட் நான் என்ன சொல்லேன்னா, மக்கள் வந்து விஜயை செலக்ட் பண்ணிட்டாங்க. பிரகாஷ் ராஜ் வந்து விஜய்க்கு ஓட்டு போடாதீங்கன்னே சொன்னார். பட் இருந்தாலும் மக்கள் போட்டாங்க. அவர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி மக்களோட தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கணும். அதான் டெமோக்ரஸி. இப்போ பிரகாஷ் ராஜே வந்து ஆளுநருக்கு எதிராக நிற்கிறாரு. ஆமாம், அதே மாதிரி தான் கமலஹாசனும். அவங்கெல்லாம் வந்து போடாதீங்கன்னாரு. நான் வந்து விஜய்க்கு போடாதீங்கன்னு பெருசாக திமுக கட்சிக்கு போடுங்கன்னு சொன்னேன். எங்கள் அலையன்ஸுக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொன்னேன். பட் இந்த எலெக்ஷன் நான் நேற்று இவர் சொன்ன மாதிரி ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே என்கிட்ட ஷபீர் வான் பண்ணிட்டார். அண்ட் எவ்ரி பாசிங் மூமெண்ட்டு இட் பிகேம் க்ளோசர் அண்ட் க்ளோசர். என்னது நம்பர். சில பேர் என்ன சொல்கிறாங்க, விஜயாலே நம்ப முடியாது இந்த ரிசல்ட்டுன்னு. யாராலையும் நம்ப முடியல. பட் மக்கள் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. அது ஒரு ஜனநாயகத்தில் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நீங்கள் அந்த தீர்ப்பை மதிக்காமல் ஷார்ட் டேர்மில் ஷார்ட் சர்க்கியூட் பண்ண பார்த்தீங்கன்னா அது தவறு. சார், இந்த தீர்ப்பை மதிக்கலை அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க. இப்போது விசிகாக்காகட்டும், சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ் எல்லாருமே திமுகவோட கூட்டணியில் இருந்த கட்சி. திமுகவுடைய கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் இவங்களுக்கு ஓட்டு அப்படிங்கிறது வந்திருக்கு. இல்லை, நான் இதை ஒன்று சொல்லிடுறேன். நான் கம்யூனிஸ்ட் எந்த சீட்டுன்னு பார்க்கல. பட் காங்கிரஸ் வாங்கின 5 சீட்டில் 3 சீட்டு எங்கள் சீட்டு. அது என்றைக்குமே கன்னியாகுமரி எங்கள் சீட்டு, டவுன் சவுத், டீப் சவுத்து எங்கள் சீட்டு. அது 2 சீட்டில் டெஃபினட்டாக எங்களுக்கு வந்து டிஎம்கே சப்போர்ட் ரொம்ப தேவைப்பட்டது. அப்போ தனியாகவே காங்கிரஸ் நின்றுருந்தாலும் அந்த சீட் எடுத்துருப்போம். அந்த 3 சீட்டு நாங்கள் எடுத்திருப்போம். அது தவிர அது எல்லாருக்குமே தெரியும். உள்ள விளவன்கோடு, கொளச்சல், கிளையூர், பத்மநாபபுரம், இந்த 4 தொகுதியில் தான் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் விளவன்கோடு, கிளையூர் நாங்கள் தனியாக நின்னா கூட ஜெயிச்சிரும். அண்ட் ஸோ இஸ் கொளச்சல். இந்த 3 சீட்டில் டிஎம்கே ஏடிஎம்கே இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப கம்மி. கம்யூனிஸ்ட் தான் நம்பர் 2 பார்ட்டி. ஏன்னா அதெல்லாம் கேரளா சாயல். ஏன்னா கன்னியாகுமரியிலேருந்து 70 கிலோமீட்டர் தான் இருக்குது. புரியலன்னா நான் சொல்கிறேன். ட்ரிவாண்ட்ரம்ங்கிறது க்ளோசர் தென் நாகர்கோவில் இந்த கான்ஸ்டுவன்சிக்கெலாம். ஓகே.
ஸோ இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் தி ஓல்டு ட்ராவன்கூர் ஸ்டேட்டு. அந்த சாயல்னால இந்த ஓகே. இம்பேக்ட்டு எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் அந்த இம்பேக்ட் இருக்குது. அது மெயினாக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டுக்கும் தான் சண்டை நடக்கும். ஓகே. ஸோ அந்த 3 இது இல்லை. மீதி 2 நாங்கள் எங்கே ஜெயித்தோம். ஒன்று மேலூர் ஜெயித்தோம், ஒன்று நாகப்பட்டினம் ஜெயித்தோம். மேலூர் வந்து நாங்கள் எப்படி ஜெயித்தோம்னு எங்களுக்கே இன்றைக்கி வரைக்கும் யாராவது தெரியும்னா கதை விடுறோம். உண்மையாக தெரியல. ஏன்னா 10 சீட்டு மதுரையில் தபாகா தான் ஜெயிச்சிருக்கு. அதில் வந்து பெரிய பெரிய பிடிஆரே 3ஆவது இடத்துல இருக்கார். மினிஸ்டர் மூர்த்தியும் தோற்று போயிட்டார். அதனால் நாங்கள் மட்டும் ஜெயித்தது எப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே. ஆனால் திமுகனால ஜெயித்தோன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா திமுக ஓட்டு வந்திருக்கும். பட் அப்போ நான் பொலைட்டாக என்ன கேட்கணும்னா, நீங்கள் 10 சீட்டு மீதியை ஜெயிச்சிருங்க. எங்களால் ஜெயிக்க வச்சிங்கன்னா அப்போ நீங்கள் அட்லீஸ்ட்டு பிடிஆரை 2ஆவது இடத்துக்காவது கூட்டின்னு வந்திருக்கணும். மக்கள் ஓட்டு போட்டது விசில் வாங்கின ஓட்டில் யாரையோ கட் பண்ண வேண்டிய இடத்துல அது ட்ரெடிஷ்னல் ஏடிஎம்கே சீட். அது ஏடிஎம்கே ஓட்டை பயங்கரமாக கட் பண்ணிடுச்சு. இதுதான் காரணம். போன வாட்டி அந்த வேவில் கூட மேலூரை நாங்கள் தான் தோற்றோம். இது மாயவரம் அண்ட் மேலூர் டெஃபினட்டாக திமுக சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் ஜெயிச்சிருக்க முடியாது. பட் மாயவரம் ஜெயித்தது முஸ்லீம் ஓட்டுனால, அது திமுகனால தான். இன்றைக்கும் ஐஎம்எல் அவங்களோட தான் இருக்காங்க. முஸ்லீம்னால தான் ஜெயித்தோம். முஸ்லீம் எங்கள்கிட்ட வந்ததுக்கு டிஎம்கே ஒரு பெரிய ஃபேவர். இதில் மாற்று கருத்து ஒன்றுமே கிடையாது. பட் இப்போ தமிழ்நாட்டில் மக்கள் வந்து இவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இதுக்கு விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் விஜயை நிறுத்தலை, நாங்களோ கம்யூனிஸ்டோ போகலன்னா என்ன ஆகும்னா ஏடிஎம்கே மூலமாக கபலகரம் பண்ணியிருப்பாங்க. அந்த கேள்வி தான் அப்படியே இன்டரப்ட் பண்ணி கேட்க வந்தேன். இந்த மாதிரி அதாவது இதை நம்ம பண்ணலைன்னா பாஜக உள்ள வந்துடும், இதை நம்ம பண்ணலைன்னா பாஜக உள்ள வந்துடும், ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டா எல்லா கட்சிகளுமே எதிர்கட்சிகள் எல்லாருமே அதை சொல்றாங்களே. அவங்க அப்படி என்னதான் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிவசேனாவோட சேர்ந்து பாஜக இதில் கிடையாது. மகாராஷ்டிராவில் 25 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. சிவசேனா போனால் போதுன்னு ஒரு சீட்டை தூக்கி கொடுத்தாங்க. உள்ளே வந்தாங்க. இன்னைக்கு சிவசேனா எங்கே இருக்குது? கட்சியோட வளர்ச்சி சார். கட்சியோட ஆக்டிவாக போய் கட்சியை உடச்சா இல்லை நீ என்ன சிண்டே அவனா வெளில வந்தானா? அது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் விளையாடினது தான். எங்கெல்லாம் அவங்க போயிருக்காங்களோ அங்கெல்லாம் ரீஜனல் பார்ட்டியை காலி பண்ணிட்டாங்க. ஜேடியூவை காலி பண்ணிட்டாங்க. இங்க என்ன ஒரு சீட் வின் பண்ணிருக்காங்க பாஜக. அதிமுக கூட இருக்காங்க. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா அதிமுகவை காலி பண்றதா வேலையே அவங்களுக்கு. 28 + 5 சீட்டு நான் எங்கள்கிட்ட ஓடி பண்ண ஊத்துறாங்க. போய் சேர்ந்தார்ல வாசன் சொல்றீங்க. வாசன் ஏன் ஆட்டோவில் நிற்காம ஏன் லோட்டஸில் நின்னாரு? அவங்க அப்பா வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க அப்பாவோட வாரிசு தான் வருது. வாழ்க்கை ஃபுல்லாக கை சின்னத்துலேயும் பசு கன்னத்தில் சின்னவர் நின்னவர். அப்புறம் தான் சைக்கிள். வாழ்க்கை ஃபுல்லாக நின்னது கை பசு கண். அதான் காங்கிரஸோட ஒரிஜினல் சின். பசுவும் கண்ணும் ஒரு சிம்பல். முதல்ல ஓட்டர் பாக்ஸ் சிம்பல், அப்புறம் பசுவும் கண்ணும், அதுக்கப்புறம் கை. அவர் வந்ததுலேருந்து பசு கண்ணு தான் மெயின். 77க்கு அப்புறம் பசு கண்லேயும் கையிலையும் நின்னவர். ஏன் அவர் சைக்கிளுக்கு போனார்? நீங்கள் ஏன் சைக்கிளை விட்டு ஆட்டோவுக்கு போனீங்க? ஆட்டோவை விட்டுட்டு நீங்கள் லோட்டஸுக்கு போயிட்டீங்க. அப்போ நீங்கள் வந்து டெக்னிக்கலி பார்ட் ஆஃப் பிஜேபி தான். 2006 எங்கள்கிட்ட 35 சீட்டு கிட்ட இருந்ததுப்பா. எங்கள் சப்போர்ட்டர் நாங்கள் வெளியில் உட்காந்துருந்தோம்ப்பா. டெல்லியில் அவங்க பவரும் என்ஜாய் பண்ணாங்கப்பா. டெல்லியில் டிஎம்கே மினிஸ்டர் இருந்தாங்க. இங்கே எங்களுக்கு காங்கிரஸ் மினிஸ்ட்ரி கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்படின்னா அது கூட்டணிக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் சார் நம்ம 2 சைடும் இருக்குது பாஸ். ஸோ அதனால் நாங்களும் வெளியில் உட்காந்து பவர் இல்லாமல் சப்போர்ட் பண்ணோம். 2006 எங்களுக்கு 38 சீட் இருந்தது. 2011 டிஎம்கேவோட கூட்டணினால தான் எங்களுக்கு குறைஞ்சிது. 5 சீட்டு இறங்கிட்டு. அதுக்கப்புறமா எங்களை மெதுவாக குறைச்சிட்டிங்க. நாங்கள் ஒன்றும் 50 வருஷமாக 25 சீட்டில் இல்லை. 2006 2011 நாங்கள் அந்த கணிசமாக நின்னோம். சென்டரில் எங்களுக்கு பவர் போனோன்னே என்ன பண்ணார்? 2014 41 சீட்டு கொடுத்தாரு. டிஎம்கேயும் தோற்றுது, நாங்களும் தோற்றோம். டிஎம்கே 45 சீட்டோ 50 சீட்டோ வந்தது. நாங்கள் 5 சீட்டு ஜெயித்தோம். 2021 என்ன ஆச்சுன்னா, கடைசி நைட்டு வரைக்கும் அக்ரிமெண்ட் இல்லை. சோனியா காந்திக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி 25 சீட்டு இந்த வாட்டி எங்களுக்கு விட்டு கொடுங்க, அடுத்த வாட்டி சரி பண்ணுறேன்னாரு. அந்த இதில் தான் ஒத்துண்டுது 25 சீட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 15 சீட்டுன்னு இல்லைங்க. ஸ்டாலின் சொல்லலை, உதயநிதி சொல்லலை, பல நடுத்தர லீடர்கள் நீ 15 நெல்லு
10 அது நிறைய பேசினாங்க பேசினாங்கல்ல, அதனால தான் இதோட விளைவு தான் இன்னைக்கு. சார். அதோட விளைவு நீங்க கூட்டணிக்கே போயிருக்க கூடாது. போலியே, நாங்கள் அப்புறம் நீங்கள் தானே ஃபோர்ஸ். விசிகா அண்ட் சிபிஐ சிபிஎம் இவங்க எல்லாரும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸுடைய டிமாண்ட் என்னவா இருக்கும் தாவே காட்டுறது? நீங்கள் வந்து அந்த லெட்டரை கிளியராக பாருங்கள். என்ன சொல்கிறாங்க, லோக்கல் பாடியில் எலெக்ஷன். இந்த ஆட்சி அடுத்த கட்டத்தில் இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்கிறத தாண்டி தடுக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தடுக்கிறேன். நேற்று ஸ்டாலின் கொடுத்த ஸ்பீச்சில் அவர் தடுக்கிறார். ஸோ கூட்டணி கட்சிகளுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரியான ஒரு தேர்தல் இதை புரிஞ்சுக்கலாமா சார்? என் பேரை வச்சு ப்ராப்ளம் இருந்தால் எழுதினா தப்பு வரும். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.